மணப்பாறை மக்களுக்கு கடந்த பல ஆண்டுகளாக மாறி மாறி ஆட்சி செய்த 2 திராவிட கட்சிகளும் முறுக்கை விட அதிகமாக கொடுத்தது என்னவென்றால் அல்வாதான். ஆம் தலைவர் அவர்களே, மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் அல்வாவாகி போனது. பொன்னணி ஆணை பிரச்சனைக்கு அல்வா, விவசாயிகளுக்கு அல்வா, வேலை வாய்ப்பு கேட்ட இளைஞர்களுக்கு அல்வா, குடிநீர் கேட்ட மக்களுக்கு அல்வா, மருத்துவ வசதி கேட்ட பொதுமக்களுக்கு அல்வா, கல்வி கேட்ட மாணவர்களுக்கு அல்வா. இதுதான் பல ஆண்டுகளாக மணப்பாறை மக்களுக்கு கிடைத்த பரிசு. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, மணப்பாறை தொகுதியின் உயிர் நாடியாக இருப்பது பொன்னணியாறு அணை. அது வெறும் அணை அல்ல, அது ஆயிரக்கணக்கான விவசாயிகளின் நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் வாழ்வாதாரம், மணப்பாறையின் எதிர்கால வளர்ச்சிக்கான அடித்தளம். பல ஆண்டுகளாக என் தொகுதி விவசாயிகள் ஆட்சி செய்த 2 கட்சிகளிடம் அணை தொடர்பாக பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்துள்ளனர். போராட்டம் இல்லை, மனு கொடுக்காத நாள் இல்லை. ஆனால் அவர்களின் குரலுக்கு உரிய செவிசாய்ப்பு கிடைக்கவில்லை. முடியாது என்று சொல்லப்படும் காரியத்தையும் முடித்து காட்டுபவர் நீங்கள் என்ற நம்பிக்கை மக்களிடம் உள்ளது. எந்த அரசியல் கட்சியாலும் செய்ய முடியாததை நமது தமிழக வெற்றி கழகம் செய்து காட்டும் என்ற நம்பிக்கை எனக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும், குறிப்பாக மணப்பாறை தொகுதி மக்களுக்கும் உங்கள் மீது உள்ளது. எனவே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, பொன்னணியார் அணை மற்றும் கண்ணூத்தி ஏரிகளுக்கு மாயனூர் கதவணையில் இருந்தோ அல்லது தவுட்டுப்பாளையத்தில் இருந்தோ காவிரியின் உபரி நீரை நீரேற்று முறையில் கொண்டு வரும் திட்டத்தை தமிழக அரசு பரிசீலனை செய்து அதனை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று இந்த மாண்புமிகு பேரவையின் வாயிலாக வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். புதிதாக சட்டமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு முதல் பேச்சு என்ற காரணத்தால் குறுக்கே நான் பேச இருந்தேன். மணப்பாறை தொகுதியில் வளர்ச்சி திட்டங்கள் என்பது உங்களுக்கு தெரியும். அது பெரிய தொகுதி, இருக்கிறதே திருச்சி மாவட்டத்தில் இருக்கிற பெரிய தொகுதி. 960 ஹேம்லெட்ஸ்களை கொண்ட பெரிய தொகுதி. 3 ஒன்றியங்கள், 1 நகரம், பேரூராட்சி என்று விரிந்து பறந்த தொகுதி. அதிலே குடிநீர் மிக சிரமமாக இருந்த காலம். குடிநீரே இல்லை, பாதுகாக்கப்பட்ட குடிநீர். கலைஞர் அவர்கள் தான் முதல்ல 96ஆம் ஆண்டு முதலாக 100 கோடி ரூபாய் செலவிலே புதிய கூட்டு குடிநீர் திட்டம் கொண்டு வந்தார்கள். அதன் பிறகு நீங்கள் மாவட்ட மருத்துவமனை, திருச்சியிலே மருத்துவக் கல்லூரி வந்த பிறகு மாவட்ட மருத்துவமனை தலைமை மருத்துவமனையாக மணப்பாறை நகரத்தை தான் தேர்ந்தெடுக்கப்பட்டு மணப்பாறையிலே மாவட்ட தலைமை மருத்துவமனை கொண்டு வரப்பட்டது. இப்போது கடந்த காலத்திலே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள், முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் புதிய கல்லூரியை கட்டிடத்தோடு தந்து இன்றைக்கு 2000 மாணவர்கள் அங்கு படிக்கிறார்கள். அனைத்து கிராமங்களுக்கும் சாலை வசதி செய்யப்பட்டிருக்கிறது. அதை காட்டிலும் இப்போது புதிதாக குடிநீர் பற்றாக்குறை என்பது 100 கோடியிலே போடப்பட்டு அது முடியாத காரணத்தால் நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் 1800 கோடி ரூபாயிலே புதிய கூட்டு குடிநீர் திட்டம் ஒன்று மணப்பாறை குளித்தலை இணைத்து ஒரு கூட்டு குடிநீர் திட்டம் நிறைவேற அதுக்காக எல்லா திட்ட அறிக்கைகளும் தயாரிக்கப்பட்டு ஜல்ஜீவனிலே அதுக்காக அனுமதி தரவில்லை. மத்திய ஒன்றிய அரசு ஜல்ஜீவன அனுமதி தரவில்லை. தந்திருக்குமானால் முழுமையாக பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்பட்டிருக்கும். அதை காட்டிலும் 1700 கோடி 1700 ஏக்கரில் அவர் தான் சொன்னார் சிப்காட் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று. அந்த சிப்காட்டிலே கடந்த கால ஆட்சியிலே 5000 பெண்களுக்கு வேலை தருவதற்காக ஜிங்க்வின் என்ற ஒரு நிறுவனம், அமெரிக்கவனுடைய நிறுவனம், அங்கு வருவதற்கான முழு கையெழுத்தும் ஆற்றப்பட்டு நிறைவேற்றப்பட்டு இருக்கிறது. எனவே எல்லா பணிகளையும் அந்த பகுதிக்கு ஒரு சின்ன அதே போல ஒரு சின்ன ஆலோசனை தான். இந்த ஜன் பிக்கு ஜன் ஜிக்கு இதெல்லாம் கொஞ்சம் தமிழாக்கம் செய்து அதுக்கு என்ன அர்த்தம் என்பதோடு சில நிலைமை அரசு உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கை. அதுக்கு பேரே அதான். அது சிப்காட்டும் சிட்கோவும் வந்திருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் வேலை வாய்ப்பை உருவாக்குகிற பணியும் சாலை வசதிகளும் அதே போல பேருந்துகள்லாம் முழுமையாக தரப்பட்டிருக்கு. ஏதோ ஒரு சில இடங்களில் இல்லாமல் கூட இருக்கிறாங்க. 960 ஹேம்லெட்ஸ் இருக்கு. ஒரு தொகுதி என்பது பார்த்தால் 200 கிராமங்கள் இருக்கும், அப்படி எல்லாம் இருக்கும். ஆனால் இந்த மணப்பாறை என்பது பறந்து விரிந்த 960க்கும் மேற்பட்ட இருக்கும். எனவே கழக ஆட்சி, கலைஞர் ஆட்சியிலும் சரி, நம்முடைய முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் தளபதி அவருடைய ஆட்சியிலும் பல்வேறு திட்டங்கள் அந்த பகுதியில் செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் நேரடியாக திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிடாமல் தொடர்ந்து தோழமை கட்சிகளுக்கு அந்த இடம் கொடுத்து அப்படி கூட வெற்றி பெற்ற மக்கள் ஏற்றுக்கொண்ட பகுதி. எனவே தம்பி அவர்கள் புதிதாக வந்திருக்கிறார். அவருடைய உறவினர் தான், ஒன்றிய தலைவராகவும் எங்கள் காலத்தில் இருந்திருக்கிறார். எனவே அதையெல்லாம் சொல்வதற்கில்லை, எல்லா பணிகளும் நடைபெற்று இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் முதலமைச்சரை கேட்டு இன்னும் நல்லா செய்யுங்க. அதெல்லாம் நான்லாம் ஒண்ணு வேணும், அதுக்காக எங்களுக்கு அல்வா கொடுத்தது அது மட்டும் முக்கியம். பள்ளி கல்விக்கு இவ்வளவு பெரிய தொகையை ஒதுக்கியிருப்பது நமது மாணவர்களின் எதிர்காலத்திற்கு இந்த அரசு அளிக்கும் முக்கியத்துவத்தை எடுத்துக்காட்டுகிறது. குறிப்பாக அரசு பள்ளிகளில் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துதல், பள்ளி வளாகங்களை தூய்மையாகவும் பாதுகாக்கவும் மாற்றுதல், அரசு பள்ளிகளை நவீனப்படுத்துதல் போன்ற பணிகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் இன்றைய தொழில்நுட்ப உலகிற்கு ஏற்ப
மாணவர்களை தயார்படுத்தும் வகையில் செயற்கை நுண்ணறிவு, AI மற்றும் ரோபோட்டிக்ஸ் போன்ற நவீன பாடங்களை பாடத்திட்டத்தில் கொண்டு வருவது வரவேற்கத்தக்கது. மாணவர்களின் டிஜிட்டல் கல்வியை ஊக்குவிக்கும் வகையில் வெற்றி மடிக்கணினி திட்டத்திற்காக 2000 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. இது மாணவர்களின் கல்வி மற்றும் எதிர்கால வேலைவாய்ப்பு திறனை மேம்படுத்துவதற்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். மேலும் மாணவர்களுக்கு ஹெல்மெட்டுகள் மற்றும் வாட்டர் பாட்டிலுடன் கூடிய மிதிவண்டிகள் வழங்கும் நடவடிக்கை மாணவர் நலனில் அரசின் அக்கறையை வெளிப்படுத்துகிறது. பள்ளிகளில் போதைப்பொருள் தடுப்பு கிளப்புகள் அமைப்பதும் மிகவும் முக்கியமான அறிவிப்பாகும். மாணவர்களை போதைப் பொருளில் இருந்து பாதுகாப்பதோடு மட்டுமல்லாமல் அவர்களுக்கு நல்ல வாழ்க்கை முறையை உருவாக்கும் பணியாகவும் இது அமையும். இந்த நிதிநிலை அறிக்கையில் ஏழை எளிய மக்களின் மிகப்பெரிய கனவான சொந்த வீடு என்ற கனவை நனவாக்கும் வகையில் அறிவிக்கப்பட்டுள்ள வெற்றி வீடு திட்டம் குறித்து இந்த மாமன்றத்தில் பேசுவதற்கு பெருமைப்படுகிறேன். ஒரு மனிதனுக்கு உணவு, உடை எவ்வளவு முக்கியமோ அதே போல எனக்கும் ஒரு சொந்த வீடு இருக்கிறது என்ற உணர்வு முக்கியமானது. குறிப்பாக தினக்கூலி தொழிலாளர்கள், விவசாய தொழிலாளர்கள், ஏழை மற்றும் நடுத்தர குடும்பத்தங்கள் தங்களுக்கு வாழ்நாளில் ஒரு வீட்டை கட்ட வேண்டும் என்பது மிகப்பெரிய கனவாக இருக்கிறது. அந்த கனவை நிறைவேற்றுவதற்காக செயல்படுத்தப்பட்ட வரும் வெற்றி வீடு திட்டத்தின் கட்டுமான உதவித்தொகையை 3,10,000 இருந்து 5 லட்சமாக உயர்த்திருப்பது மிகவும் வரவேற்கத்தக்க பாராட்டுக்குரிய அறிவிப்பாகும். 3,10,000 என்பது ஒரு உதவித்தொகை. ஆனால் 5 லட்சமாக உயர்த்தியது ஒரு குடும்பத்தின் வாழ்க்கையில் நம்பிக்கையை உயர்த்தும் தொகை. இன்றைய காலகட்டத்தில் சிமெண்ட், கம்பி, செங்கல், மணல் உள்ளிட்ட கட்டுமான பொருட்களின் விலை உயர்ந்திருக்கிறது. கட்டுமான தொழிலாளர்களின் கூலியும் அதிகரித்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் பழைய தொகையில் ஒரு தரமான வீட்டை கட்டுவது ஏழை மக்களுக்கு மிகப்பெரிய சவாலாக இருந்தது. அதை உணர்ந்து 3,10,000 இருந்து 5 லட்சமாக உயர்த்திய உதவித்தொகையை உயர்த்திருப்பது அரசின் தொலைநோக்கு சிந்தனையும் ஏழை மக்களின் மீதான அக்கறையும் வெளிப்படுத்துகிறது. வெற்றி வீடு திட்டத்தின் தொகையை 5 லட்சமாக உயர்த்திய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் தமிழக அரசுக்கும் இந்த மாமன்றத்தின் சார்பிலும் ஏழை எளிய மக்களின் சார்பிலும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, விவசாயம் என்பது ஒரு தொழில் மட்டுமல்ல, தமிழ்நாட்டின் உயிர் நாடி. விவசாயி உழைத்தால் தான் நமது வீடுகளில் உணவு வருகிறது. அதனால் விவசாயத்திற்கும் விவசாயிகளுக்கும் இந்த பட்ஜெட் அளிக்கும் முக்கியத்துவத்தை நான் மனதார வரவேற்கிறேன். குறிப்பாக நவீன தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு, ட்ரோன் போன்ற புதிய தொழில்நுட்பங்களை விவசாயத்தை பயன்படுத்துவதற்கான முயற்சிகள் வரவேற்கத்தக்கவை. இன்றைய விவசாயம் என்பது பழைய முறையில் மட்டும் இருக்க முடியாது. விவசாயியின் கையில் கலப்பையோடும் தொழில்நுட்பம் இருக்க வேண்டும். அப்போதுதான் உற்பத்தி அதிகரிக்கும், செலவு குறையும், விவசாயியின் வருமானம் உயரும். விவசாயம் வளம் பெற வேண்டும், விவசாயி வளமாக வாழ வேண்டும். கல்வி, மருத்துவம், வேளாண்மை, தொழில் கட்டமைப்பு, இளைஞர் நலன் போன்ற பல்வேறு துறைகளின் வளர்ச்சிக்கும் முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் இந்த பட்ஜெட் அமைந்திருக்கிறது. இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு. ஒரு அரசின் பட்ஜெட் எவ்வளவு பெரியது என்பது மட்டும் முக்கியமல்ல, அந்த பட்ஜெட்டின் பலன் கடைசி வரிசையில் இருக்கும் மனிதனின் வீட்டை சென்றடைகிறதா என்பதுதான் முக்கியம். ஒரு திட்டம் சென்னையில் தொடங்கப்படுவது வளர்ச்சி, ஆனால் அதே திட்டத்தின் பயன் மணப்பாறையின் ஒரு கிராமத்தில் இருக்கும் விவசாயியின் வீட்டை சென்றடைவதுதான் உண்மையான வளர்ச்சி. அதுபோல்தான் இந்த பட்ஜெட் அமைந்துள்ளது. எனது மணப்பாறை தொகுதி மக்களும் நானும் பெருமை அடைகிறோம். இந்த மாமன்றத்தில் நான் எழுந்து நிற்கின்ற இந்த நொடி என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நொடி. ஏனென்றால் இது வெறும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பேசுகின்ற இடம் மட்டுமல்ல, தமிழ்நாட்டின் கோடிக்கணக்கான மக்களின் வாழ்க்கையை தீர்மானிக்கின்ற இடம். அந்த வரலாற்று சிறப்புமிக்க இடத்தில் மணப்பாறை மக்களின் சார்பாக மணப்பாறை மக்களின் குரலை இந்த மாண்புமிகு பேரவையில் ஒலிக்க செய்யும் வாய்ப்பு கிடைத்திருப்பது எனக்கு மிகுந்த பெருமையாக உள்ளது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, என் தொகுதியில் நடந்த ஒரு நிகழ்வை கூற விரும்புகிறேன். எனது மணப்பாறை தொகுதியில் உள்ள இனாம் புதுவாடி கிராம மாணவ செல்வங்கள் பள்ளிக்கு செல்ல சுமார் 10 கிலோமீட்டர் தூரம் நடந்து செல்ல வேண்டிய அவல்நிலை இருந்தது. கல்வி கற்க வேண்டும் என்ற அவர்களின் கனவுக்கு அந்த நீண்ட பயணம் ஒரு தடையாக இருந்தது. அந்த ஊருக்கு பேருந்து வசதி இல்லாத நிலை இருந்தது. இந்த நிலையை முதல்வர் கவனத்திற்கு கொண்டு சென்ற அன்றே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக அந்த பகுதிக்கு புதிய பேருந்து வசதி ஏற்படுத்தி கொடுத்து மாணவர்களின் கல்வி பயணத்திற்கு வழிகாட்டியுள்ளார். அந்த மாணவ செல்வங்கள் மற்றும் மாணவர்களின் பெற்றோர்கள் என்னிடம் எங்களுக்காக புதிய பேருந்து வசதி ஏற்படுத்தி கொடுத்த முதலமைச்சர் அவர்களுக்கு சட்டமன்றத்தில் எங்களது நன்றியை தெரிவிங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொண்டார்கள். அதன்படி இனாம் புதுவாடி மாணவர்களின் சார்பாகவும் அவர்களின் பெற்றோர்களின் சார்பாகவும் முதலமைச்சர் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, என்னை வெற்றி பெறச் செய்த மணப்பாறை தொகுதி மக்களை பற்றி நான் சில வார்த்தைகள் சொல்ல வேண்டும். மணப்பாறை மக்கள் உழைப்பாளிகள், விவசாயிகள், கால்நடை வளர்ப்பவர்கள், சிறு வியாபாரிகள், தொழிலாளர்கள்,
அன்றாடும் வாழ்க்கையை நடத்த போராடும் ஏழை எளிய மக்கள் அவர்கள் என்னிடம் கேட்பது, கதிரவா, எங்களுக்கு பெரிய பெரிய வாக்குறுதிகள் வேண்டாம், நாங்கள் வாழ்வதற்கு தேவையான அடிப்படை வசதிகளை மட்டும் செய்து கொடு. இந்த ஒரு வார்த்தை தான் என்னை இன்று இந்த அவையில் பேச வைக்கிறது. திருச்சி மாவட்டத்தில் உள்ள 9 சட்டமன்ற தொகுதிகளில் எனது மணப்பாறை தொகுதி இன்னும் பல அடிப்படை வளர்ச்சி வசதிகளில் பின்தங்கிய நிலையில் உள்ளது என்பதை இந்த அவையின் கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். இது யாருடைய ஆட்சியையும் குறை சொல்வதற்காக நான் கூறவில்லை. மாறாக இனிமேல் மணப்பாறை பின்தங்கிய தொகுதி என்ற பெயர் இருக்காது என தொகுதி மக்கள் அனைவரும் நமது மாண்புமிகு முதலமைச்சர் மீது மிகுந்த நம்பிக்கை வைத்துள்ளார்கள். எங்கள் தொகுதியில் கிராமங்கள் அதிகம், விவசாயிகள் அதிகம். ஆனால் பல இடங்களில் இன்னும் அடிப்படை வசதிகளுக்காக மக்கள் காத்திருக்க வேண்டிய நிலை உள்ளது. சாலை வசதி வேண்டும், குடிநீர் வசதி வேண்டும், பாசன வசதி வேண்டும், மருத்துவ வசதி வேண்டும், பேருந்து வசதி வேண்டும், கல்வி வசதி வேண்டும், வேலைவாய்ப்பு வசதி வேண்டும், இளைஞர்களுக்கு விளையாட்டு வசதி வேண்டும். இதுதான் மணப்பாறை மக்களின் கோரிக்கை. மணப்பாறை என்றாலே அனைவருக்கும் முதலில் நினைவுக்கு வருவது மணப்பாறை முறுக்கு. தமிழ்நாட்டை தாண்டி உலகம் முழுவதும் மணப்பாறை முறுக்கிற்கு தனி அடையாளமும் தனி பெயரும் இருக்கிறது. ஆனால் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மணப்பாறை மக்களுக்கு கடந்த பல ஆண்டுகளாக மாறி மாறி ஆட்சி செய்த 2 திராவிட கட்சிகளும் முறுக்கை விட அதிகமாக கொடுத்தது என்னவென்றால் அல்வாதான். ஆம் தலைவர் அவர்களே, மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் அல்வாவாகி போனது. பொன்னணியாறு அணை பிரச்சனைக்கு அல்வா, விவசாயிகளுக்கு அல்வா, வேலை வாய்ப்பு கேட்ட இளைஞர்களுக்கு அல்வா, குடிநீர் கேட்ட மக்களுக்கு அல்வா, மருத்துவ வசதி கேட்ட பொதுமக்களுக்கு அல்வா, கல்வி கேட்ட மாணவர்களுக்கு அல்வா. இதுதான் பல ஆண்டுகளாக மணப்பாறை மக்களுக்கு கிடைத்த பரிசு. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, மணப்பாறை தொகுதியின் உயிர் நாடியாக இருப்பது பொன்னணியாறு அணை. அது வெறும் அணை அல்ல, அது ஆயிரக்கணக்கான விவசாயிகளின் நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் வாழ்வாதாரம், மணப்பாறையின் எதிர்கால வளர்ச்சிக்கான அடித்தளம். பல ஆண்டுகளாக என் தொகுதி விவசாயிகள் ஆட்சி செய்த 2 கட்சிகளிடம் அணை தொடர்பாக பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்துள்ளனர். போராட்டம் இல்லை, மனு கொடுக்காத நாள் இல்லை. ஆனால் அவர்களின் குரலுக்கு உரிய செவிசாய்ப்பு கிடைக்கவில்லை. முடியாது என்று சொல்லப்படும் காரியத்தையும் முடித்து காட்டுபவர் நீங்கள் என்ற நம்பிக்கை மக்களிடம் உள்ளது. எந்த அரசியல் கட்சியாலும் செய்ய முடியாததை நமது தமிழக வெற்றி கழகம் செய்து காட்டும் என்ற நம்பிக்கை எனக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும், குறிப்பாக மணப்பாறை தொகுதி மக்களுக்கும் உங்கள் மீது உள்ளது. எனவே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, பொன்னணியார் அணை மற்றும் கண்ணூத்தி ஏரிகளுக்கு மாயனூர் கதவனில் இருந்தோ அல்லது தவுட்டுப்பாளையத்தில் இருந்தோ காவிரியின் உபரி நீரை நீரேற்ற முறையில் கொண்டு வரும் திட்டத்தை தமிழக அரசு பரிசீலனை செய்து அதனை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று இந்த மாண்புமிகு பேரவையின் வாயிலாக வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். இத்திட்டம் நிறைவேற்றப்பட்டால் மணப்பாறை தொகுதியின் விவசாயம் செழிக்கும், நிலத்தடி நீர்மட்டம் உயரும், ஆயிரக்கணக்கான விவசாய குடும்பங்களின் வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படும். மணப்பாறை மக்களின் நீண்ட நாள் கோரிக்கைக்கு இனியாவது தீர்வு கிடைக்கும் என்ற நம்பிக்கையும் உறுதியும் மக்களுக்கு உள்ளது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மணப்பாறை தொகுதி மக்களின் சில முக்கியமான கோரிக்கைகளை இந்த மாமன்றத்தின் கவனத்திற்கு மிகுந்த பொறுப்புணர்வோடு கொண்டு வர விரும்புகிறேன். மணப்பாறை காமராசர் அரசு மகப்பேறு மருத்துவமனை விரிவாக்கம், மணப்பாறையில் புதிய வட்டாட்சியர் அலுவலகம், வீரப்பூர் பகுதியில் புதிய காவல் நிலையம், வையம்பட்டி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தை அரசு மருத்துவமனையாக தரம் உயர்த்துதல், 1077 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள மணப்பாறை சிப்காட் தொழிற்பேட்டையில் கூடுதல் தொழில் முதலீடுகளை ஈர்த்து புதிய தொழிற்சாலைகளை கொண்டு வர சிறப்பு நடவடிக்கை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பல ஆண்டுகளாக தமிழக மக்கள் எதிர்பார்த்து வந்த மாற்றத்தை தமிழக வெற்றி கழக அரசு நடைமுறைப்படுத்தி வருகிறது என்பதை இந்த அவையில் பெருமையுடன் பதிவு செய்கிறேன். தமிழக வெற்றி கழகம் மக்களிடையே பாசத்தையும் ஒற்றுமையையும் சகோதரத்துவையும் வளர்க்கும் அரசியலை முன்னெடுத்து வருகிறது. எதிரிகளை உருவாக்குவது அரசியல் அல்ல, மக்களின் எதிர்காலத்தை உருவாக்குவதே உண்மையான அரசியல். மக்களின் நம்பிக்கையை பெற்று அந்த நம்பிக்கைக்கு உண்மையாக இருந்து ஆட்சி நடத்துவதுதான் எங்களின் கொள்கை. மக்களின் வரிப்பணம் என்பது அரசின் சொத்தல்ல, அது மக்களின் பணம். எனவே மக்களின் வரிப்பணம் முழுமையாக மக்களின் நலனுக்காகவே பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதில் எங்களுக்கு உறுதியான நிலைப்பாடு உள்ளது. அரசியலில் பழிவாங்கும் எண்ணத்திற்கு இடம் இருக்கக்கூடாது. மக்கள் பணியாற்ற வேண்டும் என்ற எண்ணமே இருக்க வேண்டும். மக்களின் வாழ்க்கையில் உண்மையான மாற்றத்தை ஏற்படுத்தும் நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் தான் வரலாறு படைக்கும். எனவே மக்களுக்கு வாக்களித்தார்கள் என்பதற்காக அவர்களை ஆள வந்தவர்கள் நாங்கள் அல்ல. அவர்கள் எங்கள் மீது வைத்த நம்பிக்கைக்கு பதிலளிக்கவும் அவர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தவும் அவர்களுக்காக உண்மையாக பணியாற்றவும் வந்தவர்கள் தான் நாங்கள். அதுதான் எங்கள் அரசியல், அதுதான் எங்கள் பயணம், அதுதான் தமிழகத்தின் எதிர்காலத்திற்கான எங்கள் உறுதி. இதைதான் நமது முதல்வர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, என் உரையின் இறுதியாக, ஒரு காலத்தில் ஒரு சிறிய கிராமத்தின் இளைஞன் தனது கனவை சுமந்து நகரத்தை நோக்கி நடந்தான். அவனிடம் வசதி இல்லை, வாய்ப்பு இல்லை. ஆனால் ஒரு நாள் நாமும் சாதிப்போம் என்ற நம்பிக்கை மட்டும் இருந்தது.
அந்த நம்பிக்கையை இன்று தமிழ்நாட்டின் இளைஞர்களின் மனதில் விதைத்துக் கொண்டிருக்கிறார் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். இன்று அவர் தமிழ்நாட்டு இளைஞர்களின் சக்தியாக இருக்கிறார். நாளை இந்திய இளைஞர்களின் சக்தியாக திகழ்வார். இன்று தமிழ்நாட்டில் எழும் இளைஞர் குரல் நாளை இந்தியாவின் குரலாக ஒலிக்கும். இன்று தமிழ்நாட்டில் எழும் இளைஞர் சக்தி நாளை இந்தியாவை வழிநடத்தும் சக்தியாக மாறும். இந்த நம்பிக்கையோடு எனது மணப்பாறை தொகுதி மக்களின் குரலை இந்த மாமன்றத்தில் பதிவு செய்ய எனக்கு வாய்ப்பு வழங்கிய மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் எனது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும், என் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும். நன்றி, வணக்கம். மாண்பு உறுப்பினர், மணப்பாறை முறுக்கு பற்றி சொன்னீங்க. அந்த காலத்தில் ஒரு பெரிய பாட்டு, மணப்பாறை மாடு கட்டி மாயவரா ஏறு பூட்டி வயக்காட்ட உழுது போடு செல்லக்கண்ணு. இது எங்களை போன்றவர்களாம் ரொம்ப பிடித்தமான பாட்டு. அது மணப்பாறை என்பது ரொம்ப அந்த காலத்திலிருந்து மனதில் நிற்கக்கூடிய ஒரு ஊர். மாண்புமிகு உறுப்பினர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் புதிதாக சட்டமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு முதல் பேச்சு என்ற காரணத்தால் குறுக்கே நான் பேச இருந்தேன். மணப்பாறை தொகுதியில் வளர்ச்சி திட்டங்கள் என்பது உங்களுக்கு தெரியும். அது பெரிய தொகுதி, இருக்கிறதே திருச்சி மாவட்டத்தில் இருக்கிற பெரிய தொகுதி. 960 ஹேம்லெட்ஸ்களை கொண்ட பெரிய தொகுதி. 3 ஒன்றியங்கள், 2 ஒரு நகரம், பேரூராட்சி என்று விரிந்து பறந்த தொகுதி. அதிலே குடிநீர் மிக சிரமமாக இருந்த காலம். குடிநீரே இல்லை, பாதுகாக்கப்பட்ட குடிநீர். கலைஞர் அவர்கள் தான் முதல்ல 96ஆம் ஆண்டு முதலாக 100 கோடி ரூபாய் செலவிலே புதிய கூட்டு குடிநீர் திட்டம் கொண்டு வந்தார்கள். அதன் பிறகு நீங்கள் மாவட்ட மருத்துவமனை திருச்சியிலே மருத்துவக் கல்லூரி வந்த பிறகு மாவட்ட மருத்துவமனை தலைமை மருத்துவமனையாக மணப்பாறை நகரத்தை தான் தேர்ந்தெடுக்கப்பட்டு மணப்பாறையிலே மாவட்ட தலைமை மருத்துவமனை கொண்டு வரப்பட்டது. இப்போது கடந்த காலத்திலே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள், முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் புதிய கல்லூரியை கட்டிடத்தோடு தந்து இன்றைக்கு 2000 மாணவர்கள் அங்கு படிக்கிறார்கள். அனைத்து கிராமங்களுக்கும் சாலை வசதி செய்யப்பட்டிருக்கிறது. அதை காட்டிலும் இப்போது புதிதாக குடிநீர் பற்றாக்குறை என்பது 100 கோடியிலே போடப்பட்டு அது முடியாத காரணத்தால் நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் 1800 கோடி ரூபாயிலே புதிய கூட்டு குடிநீர் திட்டம் ஒன்று மணப்பாறை குளித்தலை இணைத்து ஒரு கூட்டு குடிநீர் திட்டம் நிறைவேற அதுக்காக எல்லா திட்ட அறிக்கைகளும் தயாரிக்கப்பட்டு ஜல்ஜீவனிலே அதுக்காக அனுமதி தரவில்லை. மத்திய ஒன்றிய அரசு ஜல்ஜீவன் அனுமதி தரவில்லை. தந்திருக்குமானால் முழுமையாக பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்பட்டிருக்கும். அதை காட்டிலும் 1700 கோடி 1700 ஏக்கரில் அவர் தான் சொன்னார் சிப்காட் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று. அந்த சிப்காட்டிலே கடந்த கால ஆட்சியிலே 5000 பெண்களுக்கு வேலை தருவதற்காக ஜிங்க்வின் என்ற ஒரு நிறுவனம், அமெரிக்காவுடைய நிறுவனம், அங்கு வருவதற்கான முழு கையெழுத்தும் ஆற்றப்பட்டு நிறைவேற்றப்பட்டு இருக்கிறது. எனவே எல்லா பணிகளையும் அந்த பகுதிக்கு ஒரு சின்ன அதே போல ஒரு சின்ன ஆலோசனை தான். இந்த ஜன் பிக்கு ஜன் ஜிக்கு இதெல்லாம் கொஞ்சம் தமிழாக்கம் செய்து அதுக்கு என்ன அர்த்தம் என்பதோடு சொல்லக்கூடிய நிலைமை அரசு உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கை. அதுக்கு பேரே அதான். அது சிப்காட்டும் சிட்கோவும் வந்திருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் வேலை வாய்ப்பை உருவாக்குகிற பணியும் சாலை வசதிகளும் அதே போல பேருந்துகள்லாம் முழுமையாக தரப்பட்டிருக்கு. ஏதோ ஒரு சில இடங்களில் இல்லாமல் கூட இருக்கிறாங்க. 960 ஹேம்லெட்ஸ் இருக்கு. ஒரு தொகுதி என்பது பார்த்தால் 200 கிராமங்கள் இருக்கும், அப்படி எல்லாம் இருக்கும். ஆனால் இந்த மணப்பாறை என்பது பறந்து விரிந்த 960க்கும் மேற்பட்ட இருக்கும். எனவே கழக ஆட்சி, கலைஞர் ஆட்சியிலும் சரி, நம்முடைய முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் தளபதி அவருடைய ஆட்சியிலும் பல்வேறு திட்டங்கள் அந்த பகுதியில் செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் நேரடியாக திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிடாமல் தொடர்ந்து தோழமை கட்சிகளுக்கு அந்த இடம் கொடுத்து அப்படி கூட வெற்றி பெற்ற மக்கள் ஏற்றுக்கொண்ட பகுதி. எனவே தம்பி அவர்கள் புதிதாக வந்திருக்கிறார். அவருடைய உறவினர் தான், ஒன்றிய தலைவராகவும் எங்கள் காலத்தில் இருந்திருக்கிறார். எனவே அதையெல்லாம் சொல்வதற்கல்ல, எல்லா பணிகளும் நடைபெற்று இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் முதலமைச்சரை கேட்டு இன்னும் நல்லா செய்யுங்க. அதெல்லாம் நான்லாம் ஒண்ணு செய்யலாம். அதுக்காக எங்களுக்கு அல்வா கொடுத்தது மட்டும் அது மட்டும் முக்கியம்.